வியாபம் ஊழல் என்னங்க ஆச்சு? 7.5 கோடி 7.5 7.5 லட்சம் கோடி அளவிற்கு கோடி முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி சிஏஜியுடைய அறிக்கை என்னங்க ஆச்சு? வரிசையா கேட்டுக்கிட்டே போலாம். விவசாயிகளுடைய சட்டத்தை நீங்க எந்த மாதிரி இது வாபஸ் வாங்குனீங்க? அவங்களுக்கு மேல சுமத்தப்பட்ட குற்றங்கள், வழக்குகள் ஏன் வாபஸ் வாங்கப்படவில்லை? அப்படின்னு கேள்வி கேட்கலாம். எத்தனையோ விஷயங்கள் இப்படி கேள்வி கேட்கலாம். கடந்து 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 போய்கிட்டே இருக்காங்க. நம்முடைய இளம் சிறுவர்கள் தான். அவங்களும் என்னங்க சின்ன பெண்கள். நம்முடைய மல்யுத்த வீராங்கனைகள். அவங்களுக்கு நேர்ந்த அநீதின்னு அவங்க சொல்லும்போது, அவங்கள எப்படி இழுத்துட்டு போனாங்க? டெல்லி வீதிகள்ல வந்து, காவல்துறை வந்து, அவங்களுடைய எஃப்ஐஆர் போடுறதுக்கு கோர்ட் பெர்மிஷன் வாங்க வேண்டியிருந்துச்சே. இது எல்லாமே கடந்து போறாங்க. நீங்க எல்லாம் என்ன வேணாலும் சொல்லிக்கங்க சார். ஆனா தேர்தல்னு வந்தா மக்கள் எங்களுக்கு தானே வாக்களிக்கிறாங்க அப்படின்னு ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் அதுல தான் கடக்குறாங்க அவங்க. ஆமா. அதாவது எம்ஜிஆர் காலத்துல இருந்த அளவுக்கு திரைப்படம் உண்மை என்று நம்பும் பெரும்பான்மை கூட்டம் இன்று இல்லை என்பது எந்த அளவிற்கு உண்மையோ, அந்த அளவிற்கு உண்மை. இன்னும் சில பேர் திரைப்பட பிம்பங்களை பார்த்து தங்களை நிஜ வாழ்விலும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று நம்புகிறார்கள். அதைப்போல் பத்திரிகைகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டால், தாங்கள் விரும்புகின்ற செய்திகள் மட்டுமே வரும் என்ற நிலையை உருவாக்கி விட்டால், மக்கள் உண்மையை அறியாமலே இருப்பார்கள். பெரும்பாலான மக்கள் அப்படிங்கிறது உண்மை.